ஆண்டவராசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புது வருஷம் மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த வருஷமாக இருக்கும்படியாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கண்களை முடிச்சவங்களும் அன்பின் ஆண்டவரே, அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த செய்தி ஒரு உரையாடல், மரியாளுக்கும் தேவதூதனுக்கும். நிறைய பேர் அதை கேட்டிருக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது எப்பவும் போல் நான் புது கிறிஸ்மஸ் செய்தியை நான் சொல்கிறதில்ல. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ வித்தியாசமாக பேசுகிறதுக்கு கடவுள் எனக்கு உதவி செய்கிறார். இப்போ இன்றைக்கும் வித்தியாசமாக தான் பேச போகிறேன். நீங்கள் பொறுத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒலிம்பிக்குன்னு ஒரு விளையாட்டு இருக்குது. இது ஒரு கற்பனை. நான் இப்போ பேசுகிறது ஒரு கற்பனை. கவனிங்க, ஒலிம்பிக்குன்னு ஒரு விளையாட்டு தெரியும் நமக்கு. அதில் ரிலே அப்படிங்கிற ஒரு விளையாட்டு உண்டு. அது பல வருஷங்களுக்கு முன்பாக அந்த ரிலே அந்த ஓட்டத்தில் என்ன சொன்னாங்க, நீ ஓடலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஓ சரி நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் ஒரு விளக்கை கொடுத்தாங்க, அணையா விளக்கு. அதை எடுத்துட்டு நான் சொல்கிறேன், இது என்ன பெரிய பிரமாதம், அதெல்லாம் நான் ஓடிடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் மற்றவங்களை காட்டிலும் நான் கொஞ்சம் வேகமாக விசேஷமாக செய்கிறவ, துரிதமாக துணிச்சலாக செய்கிறவ, நான் ஓடி நீங்கள் நினைக்கிறதுக்கு அந்த நிமிஷத்துக்கு முதல்ல நான் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு ஓடுனேன். அங்கே தூரத்தில் நமக்கு தெரியும் அந்த ரிலே விளையாட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பிந்தின நம்ம விளையாட்டை தோற்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்கிரதை, அங்கங்கே பார்க்காம நேரம். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓடுறத பாருங்க அப்படின்ட்டு ஓடுனேன். குறிப்பிட்ட வேலைக்கு முன்னையே அந்த அந்த நின்று கொண்டு இருக்கிற அந்த ஒருத்தர் கையில் இந்த அணையா விளக்க கொடுத்துட்டு திரும்பி வந்தேன். இந்த ரிலே விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு, சரியானபடி ஓடி கொடுக்குறவர்களுக்கு அரசாங்கம் வெகுமதிகள், பட்டங்கள், பதவிகள், பணமுடிச்சுகள் எல்லாம் கொடுக்கும். அது நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம பார்க்குறோம். நேரில் பார்க்கலனாலும் டிவியில் பார்க்குறோம். அப்போது அது பல காரியங்களை செய்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், நானும் அப்படி ஒலிம்பிக் ஓட்டத்தில் தானே அப்படி ஓடி இருக்கிறேன், இப்போ எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அரசாங்கமும் கிடையாது, ஆட்களும் கிடையாது. ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஓட சொன்னாங்க இத்தனை பேர், இப்போ ஒருத்தர் கூட இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏமாற்றத்தோடு நின்றுட்டு இருந்தேன். என்ன செய்வதறியாது நின்றுட்டு இருந்தேன். தூரத்தில் ஒரு பெரிய ஒளி பிழம்பு, ஒரு சூரியன். அந்த சூரியன் பூமிக்கு வந்த மாதிரி சும்மா அப்படி ஜகஜோதியா தூரத்தில் பார்க்குறேன். அந்த ஒளி என்ன கூப்பிட்டுச்சு, வா அப்படின்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், வர முடியாது அப்படின்னேன். வா, இல்லை நான் வரமாட்டேன், நானே வேதனையோடு நின்றுட்டுருக்கிறேன், ஏமாற்றத்தோடு. இது யார் என்ன கூப்பிடுது, நீ வா அப்படின்னு ஒரு அதிகார குரல். நான் தயங்கி போன உடனே, ஏன் ஏமாந்து போயிட்டியா அப்படின்னது அந்த குரல், அந்த அந்த ஒளி பிளம்பில் இருந்து. ஆமாம் அப்படின்னா, ஏன் இல்லை ஓடுறவங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுப்பாங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு. எனக்கு பதவி வேண்டாம், பட்டமும் வேண்டாம், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் பணம் கொடுத்துட்டா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னா. அடடா அப்படியா, சரி நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு வேலையை கொடுக்கட்டுமா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதே விளையாட்டை, அதே அந்த அணையா விளக்க நான் உனக்கு கொடுக்க போகிறேன், ஓடுவியா. அதெல்லாம் முடியாது, ஏன் இப்போ ஏமாந்து நின்றுட்டுருக்கேன், அதுபோல் அவங்க கொடுக்காத போல் நீங்களும் எனக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, மறுபடியும் ஏமாற்றம் தான். அதனால் நான் இந்த விளையாட்டுக்கு நான் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த ஒளி விளக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லை உனக்கு என்ன வேணும்? அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் பணம் கொடுத்துட்டா போதும், அதுதான் இப்போ அத்தியாவசியம். அப்படியா, நீ கேட்குற பணம் மாத்திரமல்ல,
நீ கேட்காத எல்லாவற்றையும் ஏராளமாக நிறைவாக தருவேன் அப்படின்னா அந்த சத்தம், அந்த ஒளி, அந்த 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 பெரிய பிரகாசத்துலேருந்து இந்த சத்தத்தை மாத்திரம் கேட்குறேன். அப்படியா? அப்படி கொடுப்பீங்களா? நான் உங்களை நம்பலாமா? கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால நான் சொல்கிறத நீ கேட்பையா? சரி கேட்குறேன் அப்படிங்கும்போது இந்த ஒளி விளக்கை நீ பிடிச்சிக்கோ. நீ இதை எடுத்துட்டு நீ போகிற. எங்கே போகணும்? தெரியாத எங்கே போகணும். அதாவது இந்த தேசத்தில் அறியாமை என்னும் இருளில், அஞ்ஞான இருளில், பாவ இருளில், அடிமைத்தனம் என்கிற இருளில், இன்னும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத இருளில், பெற்றுக்கொள்ள மனம் இல்லாத இருளில், ரட்சிப்புங்கிறது என்னன்னு தெரியாத இருளில், உண்மையான கடவுள் என்னன்னு தெரியாத இருளில், இன்னும் பலவிதமான விடுதலை பெற மனம் இல்லாத அப்படிப்பட்ட பாவ இருளில் ஏராளமான ஜனங்கள் வாடி தவித்து அதை நித்தியத்தை இழந்து அவங்களுடைய மோட்ச நரகங்கிற என்னன்னே தெரியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஒளியை நீ கொண்டுட்டு போகணும். சரியா? அப்படியா? அது என்னால் முடியுமா? எனக்கு அதில் தெரியாதே. நான் உன்னோட கூட வருவேன். உனக்கு கொடுக்குற இந்த அணையா ஜோதி இருக்குதே, அது உன் கூட வரும். அதனால அது உனக்கு வழிகாட்டும். செய்வியா? அப்படின்னு உடனே எனக்கு சந்தோஷமாச்சு. அப்படியா? என்னால் முடியுமா? உன்னால் முடியும், நீ போ அப்படி மறுபடியும் சொன்னார். நீ அந்த ஒளியிலிருந்து வருது, நீ கேட்டதையும் கேட்க மறந்த எல்லாவற்றையும் ஏராளமானா தருவேன். அதனால் நீ சந்தோஷமாக போ. அப்போ நான் ஆண்டவர் அந்த ஒளிகிட்ட சொன்னேன். அப்படின்னு சொன்னால் இப்படியே நான் போக முடியாது, என்னுடைய தோற்றத்தை நான் மாற்றிக்கொள்ளட்டுமா அப்படின்னு. என்ன அப்படின்னு அந்த ஒளி கேட்டது. நான் இப்படியே போக முடியாது, இந்த குட்டிச்சுவரில் நின்றுட்டு இருக்குதே கழுதைக்குட்டி, அதான் நான் மாறட்டுமா அப்படின்னு. என்ன வேணாலும் நீ செய், நீ செய்ய வேண்டியது இந்த ஒளியை நீ கொண்டுட்டு போகிற. சரி அப்படின்னா நான் ஒரு கழுதைக்குட்டியாக மாறுறேன். அப்போ பலர் நின்று கொண்டிருந்தாங்க. அவங்க என்ன அழைத்தாங்க. இந்த கழுதைக்குட்டி ஏதோ குட்டிச்சுவரில் நின்னது பரிசுத்தம் இல்லாத கழுதைக்குட்டி தானே. அப்போ அவங்க கழுதைக்குட்டியாகி என் பேரில் பரிசுத்த வஸ்திரத்தை போட்டாங்க. இப்போ மறுபடியுமாக அந்த ஒளி விளக்கு என் கையில் இருக்குது. அப்போ நான் தயாராகிறேன். அப்போ இந்த ஒளியிலிருந்து மறுபடியும் ஒரு சத்தம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இப்போ டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களை பார்த்து அந்த ஒளி ஒரு வார்த்தையை சொன்னது. என்னன்னு தெரியுமா? இது கழுதைக்குட்டி, ரொம்ப சின்ன குட்டி, காலெல்லாம் இருளுக்குள்ளே போகிறது, அநேக மைல்களுக்குள்ள இருட்டான பாதையில் போகிறது. ஒரு சின்ன கழுதைக்குட்டி, அதுக்கு பலம் இல்லை, ஞானம் இல்லை, சக்தி இல்லை, அது பலவீனப்பட்டது, அது கால்களுக்கு பலம் இல்லை. அதனால கரடு முரடான பாதையில் அநேக மைல்களுக்கு இந்த இருட்டுக்குள்ளே போகிறதுனால நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் கொஞ்சம் கால் இடராமல் இருக்கிறதுக்கு விரிப்பீங்களா அப்படின்னு அந்த ஒளி உங்கள்கிட்ட கேட்டது. நீங்கள் என்ன அப்படியா, தாராளமாக நாங்கள் விரிக்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழுதைக்குட்டியாகி என்னுடைய பாதையில் நான் கடந்து போக விரிச்சிட்டீங்க. கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறவங்க அந்த மேல் வஸ்திரம் அவங்கள்ட்ட இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? மரத்தில் ஏறினாங்க. வேலையில் இருக்கிற இந்த கொழுந்துகள் என்ன என்கிற அந்த ஜபம், அந்த கொழுந்துகள் என்கிற ஜபத்தை அதாவது கழுதைக்குட்டியாகி என்னுடைய கால்களுக்கு அவங்களும் கொழுந்துகளை போட்டாங்க. இப்போ நான் புறப்பட்டு போயிட்டுருக்கிறேன். போய் எங்கெங்கே போகணுமோ எனக்கு முன்பாக இந்த ஒளி எனக்கு வழிகாட்டினது. இந்த ஒளி நான் எங்கெங்கே போகணும்னு அந்த மகத்தான அந்த சூரியனை போல் உள்ள ஒளியிலிருந்து அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. இப்போ எனக்கு வழிகாட்டுது அந்த ஒளி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எப்படின்னு கவனிங்க. யோவான் 1 அதிகாரம் 4 5 9 12 வரைக்கும் வாசிக்கிறேன். சீக்கிரமாக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 5 வாசிக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த இருள் அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது.
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதுதான் நான் கொண்டுட்டு போகிற ஜீவ ஜோதி, அணையா விளக்கு. அதை சுமந்து கொண்டு போகிற நான் பல இப்படிப்பட்ட அந்த பெரிய ஒளி சொல்லிச்சே, அந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் கொண்டுட்டு போகிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது 9லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கிறேன். கவனிங்க, 9லிருந்து 12 வசனம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்போ நீங்கள் 2வது சொல்ல முடியாது, மனசில் உங்களுக்கு பதிஞ்சிருக்கும். அடுத்தது 10வது வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. இப்போ இந்த அஞ்ஞான இருளில இப்போ அந்த பெரிய ஒளி சொல்லிச்சே, அந்த கூட்டத்துக்கு இது தெரியல. உலகத்தை உண்டாக்கினார், அந்த உலகமே அவரை அறிந்து கொள்ளலையா? ஆமாங்க, இன்னும் அறிந்து கொள்ளாம ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதுக்கு தான் தாமதம். ஒருத்தர் கூட தெரியாம இருக்கக்கூடாது. அதனால தான் வருகை தாமதிக்கிறது. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கு யாரு சொந்தங்கிறது விளங்குதா? நம்ம யாருக்கு சொந்தம்? உண்டாக்கினவருக்கு சொந்தம். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. ஏன்? இருளுக்குள்ள வாழ்கிறோம், பயங்கரமான விடுதலை பெற முடியாத அஞ்ஞான அப்படிப்பட்ட இருளுக்குள்ள வாழ்கிறதுனால ஒளி நமக்கு பிடிக்காது. கண்ணு கூசும். இருட்டுக்குள்ளே இருந்துட்டா இருட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியில் வந்தால் கண்ணு கூசும். ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறு நான் படித்து நிறைய புஸ்தகங்களை வாசிப்பேன். அதில் அந்த மிஷினரியை ஒரு இருட்டு அறைக்குள்ளே போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு விடுதலை, வேற ஒரு மக்கள் வந்தாங்க, அரசாங்கம் வந்தது, அதில் அவருக்கு விடுதலை கிடச்சிச்சு. அந்த வெளியில் விடுதலை பெற்று வெளியில் வரும்போது கண்ணே தெரியல. ஏன்? அது இருளுக்குள்ளேயே இருந்ததுனால ஒளிக்கு வந்தும் கண்ணு தெரியல. அப்படிப்பட்ட இருளிலே இருக்கிற மக்கள், இந்த வசனத்தை நான் வாசிக்கிற மறுபடியும், அந்த அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல. மனம் இல்லை. கண் குருடான ஒரு நிலையில. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இல்லையா? சரியா? ரொம்ப அழகான வசனங்கள். யோவான், இந்த யோவானு கூட இந்த ஒளியை பற்றி சொல்வதற்காகத்தான் போன வாரத்தில் பேசினேன். யோவான் ரிசாட்சியாக வந்தார் ஒளி. இப்போ என்ன அழகா இந்த ஒளியை சுமந்து கொண்டு இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். நான் பார்க்காத இடம் இல்லை, தேடாத மக்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இந்துக்கள், முஸ்லீம்கள், பல தரப்பட்ட மக்கள், ஆதிவாசிகள், காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க, இயேசுனா என்னன்னு தெரியாதவர்கள், எல்லாருக்கும் ஒரு சாதாரண ஒரு கழுத குட்டியை போல இருக்கிற நான் இதை போய் நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இலக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய இலக்கு பின்னானதை மறந்து முன்னானதை நாடி லக்கை நோக்கி ஓடுகிறேன். பவுல் சொன்னது போல என்னுடைய இலக்கு 100. அந்த 100ல் 90% முடிச்சிட்டேன். என்ன 90? அப்போ உங்கள் வயசு 90 அப்படின்னு நான் கேட்குறீங்களா? ஐயோ இல்லைங்க, சத்தியமாக என் வயசு 90 இல்லை. சின்ன கழுத குட்டி தான் நான், சின்ன கழுகு குஞ்சு தான் நான். ஏன்னா தூர பார்வை, பக்கத்து பார்வை இல்லை. ஆண்டவருக்கு தூர பார்வை, நமக்கெல்லாம் பக்கத்து பார்வை. ஆனால் அவர் எனக்குள்ள வரும்போது எனக்கு தூர பார்வை. கழுக போல தூர சின்ன கோழி குஞ்சு, அதே போல கழுக போலுடைய வயதையும் கூட மாற்றிக்கொண்டு வருகிறார். வெளிநாடுகளுக்கு போகும்போது நான் ஒரு வானம்பாடி போன தடவை சொன்னேன், எனக்கும் பெயர்கள் இருக்கு. கழுதக்குட்டி, சின்ன கழுதக்குட்டி, கழுகு குஞ்சு, கழுகு இல்லை, வானம்பாடி, இப்படி பல பெயர்களை எனக்கு சிஸ்வா மிஷனர் ஸ்தாபனம் ஒன்று இருக்குது. அவங்க அந்த ஆதிவாசிகளுக்கு மத்தியில் அவர்கள் வந்தாங்க, கூட்டிக் கொண்டே காமிச்ச ஒரு 100 பேர் அந்த கன்வென்ஷனுக்கு பண்டிகை நாட்களில்
பொங்கல் பண்ணி 100 தொதுவ மக்களை, அதுக்கப்புறம் மற்ற மக்களை கூட்டிகிட்டு போனேன். அங்கே என்ன தெரியுமா எனக்கு கொடுத்தாங்க பட்டம்? ட்ரைபல் மிஷனரின்னு சொல்லி. எனக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஸ்ரீலங்காவில் ஒரு அன்பான சகோதரிக்கு எனக்கு அந்த அன்பான சகோதரி எனக்கு ஒரு செல்ல பெயரை கொடுத்துருந்தாங்க. அன்பா கூட நீ வாயாடி அப்படின்னு. எத்தனை பேர்! இன்னொன்று நானே வச்சுக்கிட்டேன். இந்த கடவுளுக்கு பிரியமில்லாத இந்த பாலியல் பலாத்காரம் குடிச்சு வெறிச்சு இப்படி இருக்கிறவங்களுக்கு பேசுகிறத நான் அதிக பிரசங்கி நானே வச்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட நான் ஒரு நாள் ஆண்டவர் என்னை அழைத்தார். இப்பொழுது இந்த ஒளி விளக்க எங்கெங்கே போகணுமோ போயிட்டுருக்கிறேன். இதுவரைக்கும் போகிறேன், இந்த வருஷமும் போவேன், நாளைக்கும் போவேன். என்னுடைய இலக்கு 10%. இந்த 10%த்தில் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்? என்னுடைய இலக்கு ஒன்று, என்னுடைய லட்சியம். அந்த லட்சியம் இந்த வருஷத்தில் மாட்டுத்தொழுவு கட்டணும்னு இருக்கிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? புரியலையா உங்களுக்கு? ஆமாங்க, மாட்டுத்தொழுவத்தை கட்டி அந்த மாட்டுத்தொழுவத்தில் மகிபனை மக்கள் பார்க்கணும். அந்த மகிபன் என்கிற அந்த ஒளியை பார்க்கணும். அதுக்கு தான் மாட்டுத்தொழுவம். பெருசெல்லாம் கட்டிகிட்டு இருந்தால் இடிச்சு போடுறாங்க, பெருசாக வெளியில் போனால் அடிக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன மாட்டுத்தொழுவத்தை கட்டி மக்கள், இருளிலே வாழ்கிற மக்களை கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஓ இவளுக்கு பெரிய ஒரு எஸ்ரா சர்க்குணம் ஐயர், எஸ்ரா சர்க்குணம் பெரிய பிஷப்பு, புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டவா இல்லைங்க. அவ்வளவெல்லாம் பெருசாக ஒன்று ஆயிரக்கணக்கான ஆலயத்தை கட்டியிருக்கார். எனக்கு சின்னதாக எனக்கு அப்படி கட்டணும்னு எனக்கு ஆசை. அதுக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால் இன்றைக்கு என்னுடைய பெயர் உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டால் கூட கழுதை என்று காரி உமிழ்ந்து சென்றார். என்னை உண்டாக்கினவரோ நான் தான் அவருக்கு வேண்டும் என்றே சொன்னார். நான் ஒரு கழுதை குட்டி, என்னை வைத்திருந்தார்கள் கட்டி. ஒரு நாள் ஆண்டவர் வந்தார், நான் அவருக்கு வேண்டும் என்றார். நான் ஒரு கழுதை குட்டி. பேரை சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு என்னென்ன பேர் இருக்கு? இப்போ நீங்கள் சொல்வீங்களா, புது வருஷத்தை தொடங்கிட்டோம், புது வருஷம்னா சந்தோஷமா, இந்த வருஷம் என்ன கிடைக்கும், இந்த வருஷம் என்ன வாங்கலாம், இந்த வருஷம் எதை செய்யலாம், இந்த வருஷம் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பிள்ளைகளுக்காக வாழ்றீங்க, மனைவிக்காக, கணவன், இப்படியெல்லாம் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கடவுளுக்காக என்ன செய்ய போறீங்க, வாழ போறீங்க? உங்களுக்கு பெயர் இருக்குதா? கடந்த வாரத்தில் மரியாளிலிருந்து பல ஸ்தாபகர்களை, பல கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி சொன்னேன். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்றேன். ஜார்ஜ் முல்லர், அவர் என்ன சொல்வார்னா, நான் அனாதை இல்லைன்னு சொல்வாரு. ஜான் பனியன் சொல்வார், நான் மோட்ச பயணம்னு சொல்வாரு. மார்ட்டின் லூத்தர் சொல்வார், நான் புரட்சி தலைவர்னு சொல்வாரு. எம்ஜிஆர் இல்லை, புரட்சி தலைவர்னு சொல்வாரு. எஸ்ரா சர்குண ஐயா நான் ஆலயம்னு சொல்வாரு. டிஜிஎஸ் ஐயா சொல்வாரு, நான் ஒரு ஆவிக்குரிய கூட்டம்னு சொல்வாரு. பெர்குமான் ஐயா சொல்வார், நான் ஒரு பாடல்னு சொல்வாரு. சாம்ஜபதர ஐயா சொல்வார், நான் அன்றன்றுள்ள அப்போன்னு சொல்வாரு. மதர் திரேசா நான் ஒரு துப்புர தொழிலாளின்னு சொல்லுவாங்க. ஏமி கார்மைக்கேல் நான் ஒரு அனாதை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐடாஸ் கடர் நான் பெண் மருத்துவர் என்று சொல்லுவாங்க. இப்படி பல காரியங்கள். மருத்துவமனை, சிலர் மருத்துவமனை கட்டியிருக்காங்க, அவங்க பேர் மருத்துவமனை. பைபிள் காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பைபிள் காலேஜும் இந்த ஊழியங்களும் மருத்துவமனைன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் முதியோர் இல்லை, நான் முதியோர் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் குழந்தைகள் காப்பகம்னு சொல்லுவாங்க. சிலர் வேத ஆராய்ச்சியாளர்னு சொல்லுவாங்க. சிலர் வேத பண்டிதர்னு சொல்லுவாங்க. இன்னும் பல நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு கூட சில பேர்களை நான் சொன்னேன் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பேர் மாற்றம் வந்திருக்குதா? இந்த புது வருஷத்தில் இப்படி ஒரு பேரை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கடந்து போக போகிறீங்களா? புது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க. இன்றைக்கு நுழைஞ்சிட்டீங்க. இது முதல் நாள். காலையிலிருந்து இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ தெரியாது.
வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணுங்க. லட்சியம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. யாருக்கு லட்சியம்? படித்தவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, வயதானவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, சிறு பிள்ளை எல்லாத்துக்குமே லட்சியங்கிறது வாழ்க்கையில் முக்கியமானது. அந்த லட்சியம் இருந்தால் அந்த லட்சியத்தை கர்த்தருக்காக உபயோகிக்கணுங்க. அதனால் உங்களுக்கும் ஒரு பெயரை தெரிந்து கொள்ளுங்க. இந்த வருஷத்தில் அப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு கிரேட். நீங்கள் ஒரு நாளைக்கு 100 வயசு இருந்து நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களுடைய பெயர் உங்களுக்கு முன்னால் வரும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னால் பின்னால் வரும். எந்த பெயரை வச்சிட்ருக்குறீங்க? நீங்கள் யோசனை பண்ணுறீங்களா? யோசிக்கிறீங்களா? வருத்தப்படுறீங்களா? அடடட இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனஸ்தாபப்படுகிறீங்களா? மனஸ்தாபங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வரணும். மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு போதும், இந்த உலக வாழ்க்கையில் இவ்வளோ காலம் இந்த உலகத்தில் எல்லாருக்காக வாழ்ந்தது போதும், இனி ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்வீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஷினரியுடைய பெயரை நான் சொல்வேன். ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்ல இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பல காரியங்களை, அந்த காரியங்களை செய்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு டைட்டில்ஸ் என்ன தெரியுமா? அந்த பேர், நான் ஒரு கழுதை குட்டிங்கிறேன். அப்போ அது போல் நாமும் நீங்கள் எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, வேகமான குதிரைகளை போல, இன்னும் ஒட்டகங்களை போல, அப்படி அதன் மேலே ஏறி போகிற அந்த மக்களை போல, அப்படி வேகமாக ஓடுகிற ஒரு குதிரையை போல, ஒட்டகத்தை போல, கோவேறு கழுதையை போல நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம். அப்படி நீங்கள் வாழ்வீங்களா? இவ்வளோ நான் என்ன நான் சொல்கிறது கழுதை குட்டி, நீங்கள்லாம் குதிரையாக இருங்க. இங்கே நீங்கள் எல்லாம் பெரிய மிருகங்களா, ஒட்டகங்களா இருங்க. கோவேறு கழுதைகளாக தான் பெரிய ஜாதி குதிரைகள். இப்படியாக மாறி இந்த இயேசுவை நீங்கள் சுமந்து செல்லுங்க. இந்த ஆண்டில் நீங்கள் சுமந்து செல்லுங்க. உங்களால் முடியும். என்னுடைய ஆயுசு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, இளம் வயதில் இருக்கிறீங்க. போதுங்க, இந்த உலக வாழ்க்கை போதுங்க, அனத்தியமான வாழ்க்கை போதுங்க. நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் உடைய பேர் பரலோகத்தில் எழுதப்படணும், திருக்கப்படக்கூடாது. அதற்கு உங்களுக்கு ஒரு பேர் வேணுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யலையோ ஒரு புதிய பெயரோட கடவுளை சந்திக்க ஆயத்தப்படுங்க. ஒன்றுமே இல்லாத உலகம், மாயையான உலகம். எங்கள் ஊரில் மிலிட்ரி கேம்புக்கு வந்த ஒரு 13 முக்கியமானவங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே 10 நிமிஷம் அந்த கேம்புக்கு போகிறதுக்கு செத்து போயிட்டாங்க. எத்தனையோ பேர் வருஷக்கழி. இது பிரபலமானவங்களை சொல்கிறேன். அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? மனுஷனுடைய வாழ்க்கை அனித்தியமான வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது புல்லின் பூவை போல, நீர் குமிழியை போல, அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல, மேகத்தை போல. இப்படிப்பட்ட வாழ்க்கை, அனித்தியமான வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்கிறீங்க? நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல? பெரிய பல காரியங்களை குறித்து லட்சியம், நான் டாக்டர் ஆகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். போதும், அதெல்லாம் நிலைக்காது. ஒரு நாளைக்கு ஆண்டவர் கூடும்போது போயே தீரணும். வெறுங்கையோட கடவுளை சந்திக்காதுங்க, வெறுங்கையோட போகக்கூடாது. அதனால இந்த மோசஸ் ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தார், எல்லாத்துக்கும் தெரியும். 2 கண்ணும் இல்லை, போயிருச்சு. 2 கிட்னியும் போயிருச்சு. இயேசுவுக்காக, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. எப்போ தெரியுமா பண்ணார்? 2 கண்ணும் போய் கிட்னியும் போய் அந்த பாடலை பாடிட்டு இருந்தார். நான் அழுதேன். அந்த பாடலை நானும் பாடுவேன். இயேசுவுக்காக, கர்த்தருக்காக, ஜீவன் தந்த கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கீங்கல்ல? கண்கள், சரீரத்தில் உள்ள உறுப்புகள், இளமை, வசதி, பணம் எல்லாம் இருக்குது. கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்க. ஒரு பெயரை நீங்களே சூட்டிக்கொள்ளுங்க. உங்களுக்கே தெரியும். யாரும் கொடுக்க வேண்டாம். பட்டம் வேணாம், பதவி வேணாம். ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து சொன்னேன். ரொம்ப ஓடிட்டேன். என்னுடைய கால் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. நிறைய இடத்துல பள்ளத்துல எல்லாம் நிஜமாக விழுந்து, இந்த 2 மாதத்துக்கு முன்னால் விழுந்து, ஒரு சர்ச்சுக்கு போன கோயம்புத்தூரில் விழுந்து, நேராக சிங்கிரிபாளையம்னு ஒன்று இருக்குது, 3 கட்டு போட்டேன். அதுக்கு முதல்ல ஒரு கேரல் ரவுண்ட்ஸுக்கு போனால் இரவில் விழுந்து முடிச்சிட்டு என்னுடைய சாரி எல்லாம் ரத்தம். முடிச்சிட்டு வரும்போது சொன்னேன், எல்லாரும் அழுதாங்க. இப்படி பல காரியங்களை நான் செய்துட்ருக்குறேன். ஓடுங்க, கர்த்தருக்காக ஓடுங்க, அது நிலைக்கும்.
ஆண்டுடைய வருகையில் காணப்படுவீங்க. உங்கள் சந்ததிகள் எல்லாம் உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்படும். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்தியில் நான் போய் அங்கே செய்த ஊழியத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் வரும். ஏன் நாமும் செய்யக்கூடாத, ஒன்றுக்கு உதவாத இந்த கழுதைக்குட்டி செய்துட்டு இருக்குது, ஏன் நான் செய்யக்கூடாதான்னு சொல்லி அடுத்த வாரம் பாருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, வேலையிலும் கூட கர்த்தாவே, எசப்பா, ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் உண்டு. அதை நீங்களும் கொடுக்கலாம், அதை நாங்களும் வைத்து கொள்ளலாம். எங்களுக்கு அந்த தைரியம், அந்த பக்குவம், நான் செய்தேன், கர்த்தருக்காக இதை செய்தேங்கிற அந்த எண்ணத்தில் என்னுடைய பெயர்கள் மாற்றப்படும். பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் போத ஆண்டவரை நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அசட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு ஜீவனை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. எதற்காக? உமக்காக. அதற்காக முற்றிலுமாக உமக்கே நாங்கள் உங்களுடைய காரியத்துக்கு அர்ப்பணிக்கிட்டு இல்லை. 10ல் 1 தான் நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே. 10ல் ஒரு நேரம், 10 நாளில் ஒரு நாள், 10 பணத்தில் 1, 10 மணி நேரத்தில் 1 மணி நேரம், அப்படியாக நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்படியாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய வருஷத்தில், இந்த புத்தாண்டில் அவர்களை நோக்கி பார்த்து அவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இதற்கு தேவை ஒரு பரிசுத்த வஸ்திரம் ஆண்டவரே. அந்த ஒளி விளக்கை சுமந்து கொண்டு போவதற்கு தைரியம் ஆண்டவரே. அந்த ஒளி விளக்கு இவர்களுக்கு முன்பாக கடந்து போகும். அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே உலகம் பார்க்கட்டும் ஆண்டவரே. வல்லமையை அனுப்புங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்கள் தன்னுடைய அபிஷேகத்தை பரிசுத்த வஸ்திரத்தை பார்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி வல்லமை ஊற்றினீர், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தப்பிக்காதீங்க, தப்பிக்க முடியாது. உங்க பேர்ல அந்த அபிஷேகத்தை ஊற்றிட்டேன். ஆண்டுடைய பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றி விட்டேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர்ல அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, பெற்றுக்கொண்டீங்க, பெற்றுக்கொண்டீங்க. புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க. இது முதல் நாள். புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க. கர்த்தருக்காக ஆண்டவர் எதையாவது செய்யணும், அது நிலைக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாங்க. தேவை நிறைந்த பிள்ளைகளுக்காக, முடியாத பிள்ளைகளுக்காக, வயதானவர்களுக்காக ஆண்டவரே, ஏதோ கர்த்தாவே ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறது தான் நான் ஜெபிக்க வேண்டியது. வயதான மக்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் இன்றைய வரைக்கும் எனக்கு எடுத்துக்கொண்டு என்னென்ன நான் கேட்கிறேன் எல்லாவற்றையும் தந்து இந்த டிவியில பேச கர்த்தர் இந்த 2 வருஷமாக இந்த லாக்டவுன் காலத்திலும் கூட எத்தனையோ சபைகள் அடைக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் வேலைக்கு போய் விட்டார்கள் ஆண்டவர். ஆனா எனக்கு நீ சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நீ நிறைவேற்றி இது மட்டும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். தொடர்ந்து என்னோடு கூட இருப்பீர் ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடைய ஆத்ம பாரத்தை இந்த பிள்ளைகள் பேரில் ஊற்றி விட்டேன். ஒன்றுக்கு உதவாத எனக்கு இத்தனை கிருபைகளை தந்து பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த பொறுத்த சேலஞ்சை எடுத்தேன். என்னுடைய இலக்கு 100 ஆண்டவரே. 90% முடித்து 10% ஆண்டவரே மாட்டுத் தொழுவங்களை கட்ட இந்த வருஷத்தில் எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கிருபையாக தருவீர் ஆண்டவர். பணேசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.